தம்பிட்ட கொடுத்துருங்க. 3 டைம்ஸ். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இதெல்லாம் நீ ஒரு தாயா பெத்த தாயா நீ அப்படி திட்டுங்க. பாவி நீ பெத்த தாயா நீ பெத்த பேய். முதல்ல எங்க அப்பாவையே என்னோட வீடியோ மாத்திடுவேன். சாம்பார் ஆப் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 தான். என்னாச்சுடா ஏன்டா அப்படி அலறீங்க? நீ சங்க தலைவர் நீங்க உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சிட்டானுங்களே. ஒரு நாள் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள்லாம் குழந்தைகளாகும், குழந்தைகள்லாம் அம்மா அப்பாகவும் மாறினால் எப்படிங்கிற அந்த கற்பனையை ரியாலிட்டியில கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் இன்றைய நீ யாரா. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. ஒரு நாள் பெற்றோர்கள், ஒரு நாள் பிள்ளைகள். ஒரு நாள் நீ சிங்கமா இருந்து பார், அப்பா புரியும். கொண்டையெல்லாம் பயங்கரமா இருக்கேமா. எந்திரிங்க மேடம். மேடம் உங்க பேர் என்ன மேடம்? பேர் என்ன? ஜெயதாரணி. உங்க பேரா? அது உங்க அம்மா பேரா? என் பேரு. நீங்க தான் அம்மா ஆயிட்டீங்களே. அம்மா பேர் தான் இப்ப சொல்லணும். கோட்டீஸ்வரி. கோட்டீஸ்வரி மேடம் ப்ளீஸ் உட்காருங்க மேடம். சூப்பர். இங்க கொடுங்க இவர்ட்ட. சார் பயங்கரமா இருக்கீங்க சார் நீங்க. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? ராஜேஷ் கண்ணா. உங்க பேர் இல்ல இன்னைக்கு நீங்க யாரு? இப்ப நீங்க தான் இன்னைக்கு அப்பா. அப்பா பேர் தான் ராஜேஷ் கண்ணா. ஓ ஆப். அவன் இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். இப்போ உங்க பேர் என்ன தம்பி சொல்லுங்க? எஸ்ஆர் ராகவ். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா. அசிஸ்டன்ட் மேனேஜர். மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க? 3rd சி. 3rd சி. என்ன செக்ஷன்ல சந்தேகம் வருது? ஏ வா பி யா சி யா? சி கரெக்ட்டா சொல்லணும். சி சி தான். வெரி குட் வெரி குட். சிவசங்கரி. சிவசங்கரி மேடம் என்ன பண்றீங்க? ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றேன். டீச்சர். நான் நம்ப மாட்டேப்பா. தம்பி நீங்க என்ன பண்றீங்க? என் பேர் தமிழிசை நாச்சியார். தமிழிசை நாச்சியார். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? 5ஆம் வகுப்புல காலை கொண்டு எங்க விட்டீங்க? ஏய் கண்ணாடி பயங்கரமா இருக்கு தம்பி. சின்ன பிள்ளைங்க பைக்லாம் ஓட்டக்கூடாது, ஒழுங்கா உட்காந்துக்கணும். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சினாயே கல்டே. ரேபான் கம்பெனிக்கே கே. உங்க பேரு? சுதா. சுதா. நீங்க என்ன பண்றீங்க? ஸ்கூல் டீச்சர். டீச்சரா? நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? சொல்ல மாட்டேன். சீரியஸா சொல்றேன். ஆக்சுவலா இப்ப இவ்வளவு நாள் ஷோ போட்டு இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் எனக்கே தெரியல. அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா? எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? பக்கத்துலமா உங்க பேரு? குமுதா. குமுதா. ஓ உங்க அம்மா பேருமா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி என்ன பண்றீங்க? எஸ்ஒய் ஹரிதா என் பேரு. சி செக்ஷன். என்ன சி செக்ஷன்னா? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றீங்க ஓரானர். வெறும் சி செக்ஷன் ஒன்னு இருக்கா? 5th ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன். அங்க இருந்து 5 5ன்னு காட்டுச்சுல அது இப்ப. டி சங்கீத் பிரியா. என்ன பண்றீங்க நீங்க? ஹவுஸ் வைஃப். தம்பி தா ஹேமன்யா. எங்க எந்திரிங்க பாப்போம். ஆனா அப்பா இன்னமும் இந்த பெல்ட் போட்டு. ஆமா என்ன இது? இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியே எப்ப பாரு. என் பேர் இளங்கோ. என்ன பண்றீங்க சார்? பிசினஸ் மேன். ஓகே என்ன பிசினஸ் பண்றீங்க? சொல்லுப்பா. சொல்லுங்கறல. என்னமோ ஒரு பிசினஸ் பண்றோம். அப்படி இல்ல. என் பேர் எஸ் கவிதா. நான் ஹோம் மேக்கர். வீட்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் என் புள்ளைய. உங்க புள்ளை அடிச்சுட்டே இருப்பீங்களா? என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க நீ. இரக்கம் இல்லையா உனக்கு? ஒரு வார்த்தை சொல்லுங்க அம்மாட்ட, அடிக்காதீங்கம்மா ரொம்ப வலிக்குது. அம்மா இனிமே என்னை அடிக்காதீங்க. நான் இதோட நல்லாவே படிக்கிறேன். இல்லங்கற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கற வாய்ப்பே இல்லை. நல்லாவே படிக்கிறேன். மா அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா வலிக்குதுமா. அம்மா டெய்லி அடிக்காதீங்க ப்ளீஸ், வலிக்குது. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். என் பேர் ஜே ஜுலேகா. நான் ஹோம் மேக்கரா இருக்கேன். ஹோம் மேக்கரா இருக்கீங்க. எந்த ஏரியால இருக்கு உங்க வீடு? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சார் உங்க பேரு? ஜே மோசதயான். பிசினஸ் மேன். பிசினஸ் மேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல் பிசினஸ். ஆல் பிசினஸா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏதோ ஒன்னு சொல்லுங்க, நீங்க பண்ற ஆல் பிசினஸ்ல ஒன்னு சொல்லுங்க. தெரியாது. 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 இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இப்ப பிசினஸ்ல நிறைய பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். ஓ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சரி உங்க பேர் என்னம்மா? விஎம் யுவன் சங்கர். என்ன படிக்கிறீங்க? 4th A செக்ஷன். உங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? ஐயோ எதையாச்சும் சொல்லியா? என்னத்த சொல்றது? முதல் முறையாக ஒரு தாய் சிக்கி கொண்டார். எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூன்யம். என் பேர் கிறிஸ்டினா. ஹவுஸ் வைஃபா இருக்கேன். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? நகையெல்லாம் பயங்கரமா இருக்கே. எம்புட்டு நகை. இது யாரும் வாங்கி கொடுத்தது இந்த நீல செயின்? எல்லாம் எந்துதான். இவனை பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. எல்லாம் உங்களுதானா? அப்ப பக்கத்து வீட்டுல வாங்கி போட்டுட்டு வந்தீங்க. நான் சொன்னேன் நானு. ஜோக்கா ஜோக்கா. இப்ப உங்களுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவளுக்கு தெரியாம சின்ன பிள்ளைக்கு என்னென்னலாம் செல்லம் கொடுப்பீங்க? சாக்லேட் கொடுப்பேன். பெரிய பிள்ளைக்கு தெரியாம. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவா
கடைக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி தருவேன். ஓ இதெல்லாம் மூத்த பிள்ளைக்கு தெரியாம செஞ்சுடுவாங்க. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா, இழிச்ச வாயனா? இல்ல வந்த உடனே சின்ன பையன் வந்து மொபைல் எடுத்துக்கிறான், பெரிய பொண்ணு வந்து போய் டிவி முன்னாடி உட்காந்துறான். நைட் 8 மணிக்கு தான் படிக்க உட்கார்றாங்க. 8 மணி தான் படிக்க உட்காராங்களா? என்னமா படுத்துங்கிற டைமா இருக்கேமா? படிச்சு முன்னேற வேலையை பாடுறா. ஏமா அப்படி? மார்னிங்ல இருந்து நாங்க ஸ்கூல்ல கஷ்டப்படுறோம், வந்து எங்களுக்கு கொஞ்ச நேரமா நாங்க ரிலாக்ஸ் பண்ணோம். சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. என் பொண்ணு பரவாயில்ல, என் பொண்ணு அவளே படிச்சுப்பா. ஆனா என் பையனை தான் சமாளிக்கவே முடியாது. வலிக்கலையே. பொண்ணு தங்கமான பொண்ணு இல்லையாமா? பையன் தான் அடம். ஆனா அண்ணன் தங்கச்சி இருக்க வீட்ல நீ வரைக்கும் வந்து பை வாங்குறாங்க. அடச்சி பாருங்க, மோசமான ஆளா இருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் வாழ்க்கையில சொல்லுங்க. காலையில சீக்கிரமா எழுந்து போனா கஷ்டம். ஃபோன் காலா வந்துகிட்டே இருக்கும். கஷ்டம். எடுத்து அட்டென்ட் பண்ணலனா போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. நைட்டு தூக்குற போது என்னோட பொண்ணை தூக்கம் பண்றது கஷ்டம். கஷ்டம். ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம். காலையில எந்திரிச்சதுல இருந்து கஷ்டம் கஷ்டம். எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டேய், கஷ்டமா இருந்தா அப்படி ஒரு ஓரம் உட்கார்ந்து கஷ்டப்படு. இங்க எல்லாம் நிக்க கூடாது தெரியுமா? உங்களுக்கு கோவம் வந்தா பையன் மேல கோவத்தை காட்டுவீங்களா, பொண்ணு மேல கோவத்தை காட்டுவீங்களா? பொண்ணு மேல காட்டவே மாட்டேன். காட்டவே மாட்டேன். நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சாமி. கண்ணாடிக்கு வெளியில உங்க கண்ணு போய் வந்துட்டு போச்சு, நீங்க கவனிக்கல. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏன் அப்படி பையன் மேலேயே காட்டுறீங்க கோவத்தை? பொண்ணு சின்ன பொண்ணா அதனால நிறைய வெயிட் பண்றீங்க. செல்லம். உங்க அப்பாவோட கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆனா நோபிட்டா பாக்குறபோது டிஸ்டர்ப் பண்றாங்க. யோ, டிஸ்டர்ப் பண்ண போயா. டிஸ்டர்ப் பண்றான். 2 நிமிஷம் தான் கூப்பிட போறேன். இந்த வேலையை பார்த்துட்டு நீ மாட்டு பார்க்க போற. அதுல என்ன உனக்கு இருக்கு? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே, நியாயமான கேள்வி. நான் ஒத்துக்கிறேன்டா. இல்ல கூப்பிட்ட குரலுக்கு வர மாட்டேங்கிறியே. அப்பா டாடாங்கிறீங்க. அவன் எப்படி அப்பாவே மாறி நிக்கிறான்? சந்திரமுகியா நின்னுட்டு இருக்கான். நீங்க பாருங்க, கேரக்டர் என்ன உள்வாங்க முடியல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மேக்ஸ் மேம் வந்து நிறைய எழுதி போடுவாங்க. இப்போ உட்காந்து எழுத மாட்டான். அதுக்கு அடுத்த பீரியட் எல்லாத்தையும் பக்கா வெட்டி மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு சிக் 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 கிறுக்கி வச்சிருவாரு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. பறக்காவட்டி மாதிரி கிளாஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் எழுதி வைக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்படி படிக்க முடியும்? படிக்க சொல்லியே தொந்தரவு பண்றீங்க. ஏன் பரிச்சை கண்டுபிடிச்சது? நாசமா போவேன். நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கலாம். அப்படின்னா உங்க பையனுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுப்பீங்க? வா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. முட்டி போட வைப்பேன். முட்டி போட வைப்பீங்க? ரொம்ப அடம் பண்ணானா உப்பு போட்டு முட்டி போட வைப்பேன். ஏன் இந்த குலவெறி? என்ன பனிஷ்மென்ட்ஸ் கொடுப்பீங்க? உக்கி போட வைப்பேன். முக்கி போடுறதுனா நோப்பு காரணம். சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். எத்தனை முக்கி போட சொல்லுவீங்க? 50. நான் 10 போடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் பா. யூ ப்ரொசீட். 1 2 3 4 5 6 7 8 9 தான். இவ்வளவு அசிங்கம் நமக்கு தேவையா? பாரு நம்மள பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. முட்டி போட வைப்பேன். 50 சொல்ற வரைக்கும். 50 சொல்ற வரைக்கும் போட முடியாது டாடி. முடியாது. முடியாது. சரி ஒரு 40. அதெல்லாம் முடியாது டாடி. சரி ஒரு 2.5. 2.5 முடியாது. அப்ப 10. அதெல்லாம் முடியாது. ஒரு 50 25 முடியாது. 1. இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். இதென்ன கத்திரிக்காய் வியாபாரமா? போங்க டாடி, நீங்க போயிட்டு மேட்ச் பாருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை கேம் ஆடணும்னு நினைச்சோம். ஆனா அவன் ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். இதுல டெம்போலாம் வச்சு கடத்தி இருக்கோம். ஏதாவது பார்த்து கொடுங்க அப்படிங்க மாட்டே. யோ, எம்பளா வச்சு கடத்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கயா. தண்டனை கொடுக்கறவங்க இப்படிதான் கொடுப்பாங்களா? அப்படிதான் கொடுப்பீங்களா வீட்ல? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? நான் நல்லா தான் படிக்கிறேன், நான் நிறைய மார்க் வாங்குறேன். மம்மி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? நீங்க எங்க வந்தவனே போன் வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு மரம் மேல இருக்க கடுப்பெல்லாம் இங்க வந்து காட்டக்கூடாது, சரியா? இந்த கேப்ல நீ சத்தியவானா நடந்துக்கணும். வேற என்ன பனிஷ்மென்ட்? சாட் முட்டி போட வைக்கணும். சார் முட்டியா? இப்படியா? தானே? கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சார் நான் ஒரு புது விதமான பனிஷ்மென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஜிகிர்தண்டா படத்துல கில் அண்ட் லாஃப்னு ஒன்னு பண்ணுவாங்க சார். அந்த பனிஷ்மெண்ட்டை 3 தடவை பண்ணணும். ஆமா சொல்லிட்டாங்க. பனிஷ்மெண்ட் 10 times kill and laugh. நான் என்ன தப்பு பண்ண? எதுக்காக இந்த சொல்லியாச்சு. என்ன இருக்கு? இல்லன்னா அப்பனா பண்ணி தான் ஆகணும். எந்திரிங்க, பீரங்கிய கொடுங்க. கம் கேர். மிஸ் கூப்பிடுறாங்க போ. வாடா, அச்சு வாயில வச்சு எருமாடே. இல்ல தம்பிட்ட கொடுத்துங்க. 3 டைம். ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. உங்க ரியாக்ஷனை பார்த்தா நாங்க குத்திக்கிட்டு செத்துறோம் போல இருக்கே. சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. வேற என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க? வர. ஏய், ஏந்திரடா. ஆடு ஆரம்பிக்கலாம். கைய பிடிங்க. அம்மா!
கல்லுப்பு போட்டு முட்டி போட வைப்பேன். கல்லு உப்பு போட்டு முட்டி பா. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியுற நீங்க? ஏன் இப்படி கல்லு உப்பு போட்டு முட்டி போட வைக்கணும்? எனக்கு அவங்க ஒரு வாட்டி பண்ணிருக்காங்க. ஆனா நீ திருப்பி இருக்கும்போது தெரியுதுப்பா உள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கேன்னு. கல்லு உப்பு போட்டு உங்களை முட்டி போட வைக்கிறப்ப உங்களுக்கு வலிக்காதா? வலிக்கும் தான். எங்க இருந்து அம்மா அதை கத்துக்கிட்டாங்க? அவங்க அம்மா கிட்ட கத்து. வாழையடி வாழையா வலது. ஆமா. என்ன வாழ விடுங்க. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைய வந்து கல்லு உப்பு போட்டு முட்டி போட வைப்பீங்களா? ஏன் அப்படி? நான் அன்பா சொல்லி திருத்திடுவேன். நீ நல்லவையா. அப்ப உங்க அம்மா வந்து ரொம்ப கொடூரம். கொஞ்சம் திட்டுங்க உங்க அம்மா, இதான் வாய்ப்பு. இதெல்லாம் நீலாம் ஒரு தாயா பெத்த தாயா நீ அப்படி திட்டுங்க. அம்மா, இனி இது மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஏன் இனி இந்த மாதிரி பண்ணக்கூடாது? இப்படி வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? வலி எவ்வளவு வலி, அவ்வளவு கோவம் வரும்ல. உள்ள மைண்ட் வாய்ஸ் போன் வரும்ல, அதை திட்டுங்க. இல்ல ஒரு தாயாவும் மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? டக் வாக் பண்ண வைப்பேன். ஏன்பா டக் வாக் பண்ணணும்? நீங்க அப்பா இல்ல ஜி, பையன் தான். அப்பலாம் கேட்க முடியாது. வச்சு செய்யறானுங்க இல்ல, அப்புறம் ஏன் இந்த சூடு சொரணை இல்லாம சாய்ச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் அடி விழுகும். அடி வேணுமா டக்வாக் வேணுமா? டக் வாக்கே பண்ணிக்கிறேன். வாஸ்தவம் தான்டா. முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். என்னாச்சுடா, ஏன்டா அப்படி அழுற நீங்க? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சிட்டானுங்களே. சொல்லு என்னாச்சு? முடியல. உங்க வீட்டை ஒரு அம்மாவா இருந்து ஒரு அப்பாவா இருந்து எப்படி எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். முதல்ல எங்க அப்பாவையே என்னோட வீடியோ மாத்திடுவேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. அப்பா எப்ப பார்த்தாலும் காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. அவனால வீடு அமைதியாவே இருக்காது. ஒரு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜீரணிக்க முடியல. வீடே அலங்கோலமா இருது அவரால. அதனால அவரை மாத்தி ஒரு நல்ல அப்பாவா போடணும். பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். நீங்க சார் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை மாத்தணும். கண்ட்ரியவே. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பெரியவங்க ஆயிட்டீங்க. இப்ப யார் அடிக்கணும்னு ஆசை? எங்க மம்மி என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு அடிச்சாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எங்க மம்மி அடிப்பேன். நான் வந்து எங்க அம்மா தான் ஆச்சுன்னு இருப்பாங்க. அம்மா ஒரு நாள் அடிப்பேன். அம்மா ஒரு நாள் அடிப்பீங்க. சபதம்டா. என்ன சின்ன வயசுல யார் யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்கள அடிக்கணும். ஒரு லிஸ்ட் வச்சு. முக்கியமா எங்க அம்மாவை. உங்க அம்மா அப்பா. அம்மா அப்பா ரெண்டு பேரும் அடிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா குச்சி எடுத்துருவாரு. இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. எனக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லது இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா? அப்பா, டீச்சர், அம்மா, நிறைய பேர். நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். இப்ப நீங்க தான் பிள்ளைங்க. இப்படி ஆசை காட்டி ஏமாத்துறீங்களே. இப்ப குழந்தையா இருந்து நீங்க அதை கேட்கணும். வாட் இஸ் தட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. கரெக்ட்பா. சண்டே எனக்கு பரோட்டா வாங்கி கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்பா எனக்கு வாங்கியே தர மாட்டீங்க? போடா பிக்காளி பழ. நானே பிச்சைக்காரங்க எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து இட்லி கேக்குற? போடா. ஏன்னா அதுல மைதா போட்டிருக்கு. ரொம்ப கெட்டது. ஏய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. டேஸ்டா இருக்கும், ஆனா ரொம்ப கெட்டது போடுறாங்களே. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. இல்ல அதுல கெட்டதெல்லாம் இல்ல, நான் பார்த்தேன். வெறும் மைதா மாவு மட்டும் தான் போடுறாங்க. மைதா மாவு தான் கெட்டது. நீ அப்படி வரியா? கெட்டதுன்னா பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். மாத்திரைக்கும் திருப்பி காசு வேணும்ல. காசு நம்ம அப்பாட்ட வாங்கிக்கலாம். அப்பா நிறைய வச்சிருக்காரு. அவர்தான் துபாயில இருக்காருல்ல. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நீங்க அம்மா அப்பா இல்லையா? அம்மாவா நீங்க என்னென்ன போய்லாம் சொல்றீங்க? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. நைஸா என்னோட பர்ஸ்ல இருந்து 100 ரூபாய் குறையுது, 100 ரூபாய் எடுத்து ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? பையனுக்கு ஏதாவது வாங்கி தந்துட்டு வர வழியிலே சாப்பிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர வழியிலே சாப்பிட்டு வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? அப்புறம் எங்க அம்மா கேட்டா நான் எடுக்கவே இல்லம்மா, நான் தொடவே இல்லமான்னு சொல்லிடுவேன். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐசி ஒய்ஃப் கிட்ட இருந்து 100 ரூபாய் திருடி பையனுக்கு வாங்கி கொடுத்து பையனை போய் சொல்ல சொல்றது. போட்டனா பொளந்துற. டேய், நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. ஆனா நீங்க ரொம்ப இன்னசென்ட் பாஸ். நீங்க பண்ற அவ்வளவு ஃப்ராடும் பையனுக்கே தெரியுதே. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். அப்ப அந்த 100 ரூபாய்லாம் அனைமா கணக்குல எழுதி வச்சிருப்பாங்க உங்க ஒய்ஃப். திங்கட்கிழமை திருட்டு 100. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல. எந்திரச்சு போயா. எப்படி சொல்லுவீங்க? பட்டு, செல்லக்குட்டி, டிராக்டர் லாரி. டிராக்டர் லாரியா? அவன கொல்றா. சும்மா விடாதடா. கரிஞ்சிட்டு போறந்தவனே. உலகத்துல இப்படி கொஞ்சம் நான் பார்த்ததே இல்லை. இங்க வாங்க, இங்க வாங்க. வாங்க ரெண்டு இப்படி உட்கார்ந்து கொஞ்சுங்க. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். பஸ் குட்டி, லாரி குட்டி, அழுக்கு குட்டி, ஏரோப்ளேன் குட்டி, புசு புசு குட்டி.
தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. எனக்கு என்னன்னா உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு நிறைய இருந்தா போதும். நீங்க அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போன அவ்வளவுதான்.